ஹலோ வணக்கம். நான் உங்களோட ராஜ் பேசுகிறேன். இன்னைக்கு பக்தியுடன் ராஜ்ல இது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறந்து கூட சனிக்கிழமை இந்த பொருளெல்லாம் நீங்கள் வாங்கிடக்கூடாது. சரியா? என்னென்ன பொருளுங்கிறத உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். சனிக்கிழமை கட்டாயமாக நீங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த பொருட்களையும் வாங்கக்கூடாது. வாங்குறதா இருந்தால் நீங்கள் புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை கூட வாங்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த பொருளையும் வாங்காதீங்க. அதே மாதிரி எந்த எண்ணெய் எந்த ஆயிலாக இருந்தாலும் சரி, அந்த ஆயிலை நீங்கள் சனிக்கிழமை வாங்கவே கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். ஜென்ஸ் கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். லேடிஸ் வந்து ஃப்ரைடே தலை குளிக்கணும். அப்படி சப்போஸ் லேடிஸால் ஃப்ரைடே குளிக்க முடியலன்னா சாட்டர்டே கூட நீங்கள் தலை குளிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எண்ணெயை சனிக்கிழமை வாங்கக்கூடாது. அதே மாதிரி சனிக்கிழமையில உப்பு வாங்கவே கூடாது. வெள்ளிக்கிழமை தான் உப்பு வாங்கணும், சனிக்கிழமை உப்பு வாங்கவே கூடாது. வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட தொழிலில் கட்டாயம் நஷ்டம் ஏற்படும். அதே மாதிரி தொடப்பம், அதுக்கப்புறம் மாப் ஸ்டிக், இந்த மாப் எந்த ப்ரூம் ஸ்டிக் எதா இருந்தாலும் அந்த மாதிரி வீட்டை சுத்தம் செய்யற எந்த பொருட்களையும் சனிக்கிழமை நீங்க வாங்கக்கூடாது. அதே மாதிரி சனிக்கிழமை எள்ளு வாங்கக்கூடாது. ஸோ இந்த முக்கியமான விஷயத்த நீங்க கடைப்பிடிங்க. சனிக்கிழமை அன்னைக்கு இதெல்லாம் வாங்காதீங்க. அப்பதான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பரிபூர்ண ஆசையை வழங்குவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். See you, bye bye, tata, take care.